பிக் பாஸ் சீசன் 1 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, இந்த ஒரு பேர மறக்கவே முடியாது. ஜூலி தான். ஏன்னா, அவங்கள திட்டாத வாய், பாவம் செஞ்ச வாய் பயங்கர கான்ட்ரோவர்சிய சம்பாதிச்சாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தனக்குன்னு உருவாக்குன பெயர் அப்படியே மொத்தமா மண்ணுக்குள்ள கவ்வுற மாதிரி அவங்களுக்கு ஆச்சு. ஏன்னா, பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ஓவியாவுக்கும் இடையில பெரிய பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வெடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த பிரச்சனையில ஜூலியோடைய பெயர் அப்படின்றது அவமானப்பட்டுருச்சு. நெறைய பேரு ஜூலிய வந்து கேவலமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருந்த சமயத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. படங்கள்லலாம் வந்துட்டு குட்டி குட்டி ரோல், சீரியல்ல கதாபாத்திரங்கள்னு போயிட்டே இருந்தாங்க. இது மட்டுமே இருக்கா? அடுத்து படம் நடிப்பாங்களான்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, அவங்களுக்கான அந்த சரியான வாய்ப்பு முறையா அமையவே இல்ல. என்னடா இது இந்த பொண்ண காணாமேன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ரியாலிட்டி ஷோல கொஞ்சம் தலையா காட்டுனாங்க. அதுக்கப்புறம் பெருசா வாய்ப்புகள் இல்ல. என்ன ஆனாங்க, ஏதானாங்கன்னு தெரியல. நெறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்கள தொடர்ந்து அந்த கமெண்ட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய வெறுப்புகள அவங்க சம்பாதிக்காமலாம் இல்ல. நெறைய வெறுப்புகள சம்பாதிச்சுட்டே தான் இருந்தாங்க. அப்படியே அவங்களுடைய டே அப்படியே பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருந்த சமயம். கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா, ஜூலி அவர்கள் மொத்தமா என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது, இப்ப ரீசென்ட்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல், நிச்சயதார்த்த புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு பிங்கிஷ் பர்பிள் உடையில அவ்ளோ லட்சணமா இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூலி அவர்களுடைய அந்த திருமண புகைப்படங்கள், என்கேஜ்மென்ட் புகைப்படங்கள்லாம் வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா, மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ என்னன்னு தெரியல. ஒருவேள அவரு இஸ்லாமியரா இருப்பாரா அப்படின்னு சந்தேகம் வருது. ஜூலி தலையில முக்காடு போட்ட மாதிரியும் சில படங்கள் இருக்கு. அத விட முக்கியமான விஷயம் மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோவ மறைச்சு வச்சிருக்காங்க. அவர் யாரு? என்ன? எங்க இருக்காரு? எப்படி இருப்பாரு? அது எதுவுமே மக்கள் யாருக்குமே தெரியலங்க. இதனாலவே பெரிய குழப்பத்துக்கு ஆளாகி இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்த சமயத்துல அவங்க ஸ்ரீய காதலிக்கிற மாதிரியான கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீ மனரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிற லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ அதனாலவோ என்னவோ அவர பார்க்கவே முடியல. அவர் என்ன ஆனாரு, ஏதானாருன்னு சுத்தமா தெரியாத மாதிரியே போயிடுச்சு. ஸ்ரீயும் இவங்களும் சேர்ந்து ஒரு பாண்டிங்ல இருக்கிற மாதிரி வந்து அவர் வெளியில போனதுக்கு அப்புறமா, இவங்க திடீர்னுட்டு ஆரவ் கூட க்ளோஸா இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஓவியாவோட ஃபைட் வந்துச்சு, கான்ட்ரோவர்சி வந்துச்சு, வெளியில வந்துட்டாங்க. இவங்களுக்கு மேரேஜ் நடக்கல. ரீசன் என்னன்னா, இவங்க சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் உங்க அத்தை பையன் கேட்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ கொடுமை நடக்குதே! அப்டின்ற மாதிரியும் இருந்துச்சு. என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலுமே, இவங்கள பிடிச்ச சிலருமே இருக்க தான் செய்றாங்க. ஏன்னா, நமக்கு அந்த ரியாலிட்டி ஷோ உடைய பாதி தன்மை தெரியும். உள்ள என்ன நடக்குது, ஏதுவா இருக்குன்றது நமக்கு புரியவே புரியாது. ஆளுக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தான் பேசிக்கிட்டே இருப்போம். இது சரியா? தப்பா? என்னதான் சொல்ல வருது? அப்படின்ற கேள்விக்கு நம்மகிட்ட சுத்தமா பதிலே கிடையாதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்க சமயத்துல அவங்களுக்கான அந்த ஹேட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக குறையுது. ஏற்கனவே சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருப்பார் இல்லையா? காலம் தான் இதுக்கு பதில் சொல்லும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜூலியுடைய ஹேட் எல்லாம் மறைஞ்சு, இப்போ அவங்கள எல்லாருமே நார்மலா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறையும் சொல்றதில்ல, தலைக்கு மேல தூக்கியும் வைக்கிறதில்ல. ஆனானப்பட்ட ஓவியாவையே தலைக்கு மேல தூக்கி தங்கு தங்குன்னு ஆடிட்டு, இப்ப அவங்க இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க இல்லையா? அதேதான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஜூலி மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. நெறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சில பேர் கலாய்க்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.